நம்ம வந்து வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூக்கள், இல்லை தெய்வத்திற்கு படைக்கக்கூடிய பூக்கள், இது இந்த விஷயங்களுக்கு சிறப்பானது அப்படின்ற மாதிரி பூக்களை நம்ம வந்து வகைப்படுத்த முடியுமா சார்? கோயிலுக்கு போகும்போது பூக்கள் வைக்காமல் யார் கோயிலுக்கு போகக்கூடாது? பெண்கள். அதுதான். மற்ற இடத்துக்கெல்லாம் போகும்போது வைக்கலைனாலும் பரவாயில்ல, அது அவங்க விருப்பம். வச்சாலும் பரவாயில்ல, அதுவும் அவங்க விருப்பம் தான். கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா பூ வைக்காமல் கோயிலுக்கே போகக்கூடாது. இப்போ கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் பூ வச்சுட்டு போகிறதுனால என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சார்? பெண்களும் பூ படைச்சிட்டு போகும்போது நீங்கள் போகிறதே கோயிலுக்கு எதுக்குனாக்கா, கோயிலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கோயிலில் கிடைக்கக்கூடிய வைப்பு, அந்த வைப்ரேஷன்கள், உங்களுக்கு தேவையில்லாத வைப்பெல்லாம் வந்துட்டு உங்கள் பூ மூலயமா தான் வெளியே போகும். வாயில் இருந்தது வெளியே போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க, அது பூ மூலிமா தான் வெளியே ஏறும். வாயில் சொல்கிறது தான் வெளியே ஏற்றணுமே. மனசுலேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது? மனசுக்குள்ளேருந்து பூவில் போய் நிற்கும். அதனால தான் பூவை வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்க காலம்புரை வைக்கிறது சாயந்தரக்குள்ளே வாடி போயிடுதுன்னு நினைக்கிறீங்க. வாடலை. உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது பூ மூலயமா வெளியே வந்துட்டு, சில பேர் வச்சிங்கன்னா பூவெலாம் வச்சிங்கன்னா வித்தின் 1 or 2 hours பூ வாடிக்கணும். பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, இப்போ வச்சு இனிமேல் பாருங்கள். ஊரில் இருக்கிற கதையெல்லாம் பேசிட்டு போய் கோயிலுக்குள்ளே உட்காந்து அந்த கதையை பேசினா நீங்கள் சும்மா போயிட்டு வரீங்க. அங்கே போய்ட்டு உங்கள் டைம் பாஸுக்கு பூங்கா பார்க்கு போய்ட்டு வந்ததுக்கு தான் அது சமம். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. போகும்போது அப்படியே நீங்கள் நிற்கும் போது அப்படியே வந்து அவர் நிற்கணும் முன்னாடி. உங்கள் மனசை அப்படியே கொண்டு வந்துட்டுன்னா லைத்து போகும்போது உங்கள் கனெக்டிவிட்டி ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். உங்கள் பிரச்சனை ஈஸியாக அவர்களோட மூலியமாக முடிஞ்சிடும். அதுதான் ஆண்களுக்கு. நீ என்னைக்கு என் கூட இருந்து போய் சொன்னியோ, இனிமே இந்த தாளம்பூ நீ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத இடத்துல போய் நீ இருப்பப்போ நீ போத்திக்கு உனக்கு குப்பையில் தான் நீ லாக்கின்னு சொல்லிட்டு அதனால தாளம்பூ யாருமே யூஸ் பண்ணல. ஆனால் உண்மையிலே தாளம்பூ யாருக்கு பிடிக்கும்னா சிவனுக்கு பிடிச்ச ஒரு பூ ஆரம்ப காலத்தில். இப்போ வந்து பெண்கள்லாம் பூ வச்சுட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கோவிலுக்குள்ளேருந்து கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கடத்தி கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த பூக்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது? மல்லிகைப்பூ வச்சுக்கிறலாம். ஆனால் கனகாம்பரம் யூஸ் கிடையாது. ஏன்னா அது ஒரு சின்ன ஸ்மெல் கூட இருக்குது. அதனால பாருங்கள், யாருமே கனகாம்பரம் பூ வைக்க மாட்டாங்க. இல்லை, நான் ஒரே ஒரு பெண்ணை பார்த்தா வைக்கக்கூடாது. அது எதிர்மறையான வேலை செய்யும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பூக்கள் பற்றி ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்மளுடைய முந்தைய பதிவுகளில் வந்து மல்லிகைப்பூ வைக்கிறதுனால வீடுகளில் என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் சார். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க சார். அதை தொடர்ந்து வந்து பூக்கள் இப்போ நம்ம இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தாலே அவ்வளோ கலரான வாசனை நிறைஞ்ச பூக்களால் இந்த இடத்த நீங்கள் அப்படியே அலங்கரிச்சிருக்கிறீங்க சார். அதை தாண்டி வந்து நம்ம வந்து வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூக்கள், இல்லை தெய்வத்திற்கு படைக்கக்கூடிய பூக்கள், இது இந்த விஷயங்களுக்கு சிறப்பானது அப்படின்ற மாதிரி பூக்களை நம்ம வந்து வகைப்படுத்த முடியுமா சார்? இப்படி கூட சொல்லிக்கலாம். பூக்கள் வந்து மனுஷனா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பூ வந்துட்டு பெண்கள் தலைக்கு பயன்படுத்துறாங்க. அப்படி பூக்கள் அதே மாதிரி கடவுளுக்கும் பூக்கள் பயன்படுத்துகிறோம். பூக்கள் 2 பேருக்கு தான் பயன்படுத்தணும். அப்போது வீடுகளுக்கு பயன்படுத்தும். வீடுகளுக்கு திருப்பி எங்கே போகுது? ஒன்று பெண்கள் பயன்படுத்துகிறாங்க, இல்லைன்னா கடவுளுக்கு தான் போகுது, பூஜை ரூமுக்கு. ஒரே பூவு ஒரு முழம் வாங்கி பாதி முழம் மனுஷன் வச்சுக்கிறாங்க, பாதி முழம் கடவுளுக்கு சாத்திக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இப்படி 2 பேரும் பூ வைக்கிறதுனால இதில் வந்துட்டு வித்தியாசங்கள் வேறுபடுமா? பூ வச்சாக்க நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக மாறுபடும். குழா தண்ணி மாதிரி தாங்க. ஒரு கோயில் இருக்குது, ஒரு டியூப் போட்டு போயிடுறாங்க. அந்த குளம் வெளியே வரும்போது காலை அலம்பிக்கிறோம். அது காலை அலம்பிட்டு தான் கோயிலுக்கு போகணும். அது இப்போ யாரும் செய்கிறதில்ல, எந்த கோயிலையும் இல்லை. சரி, அது பரவாயில்ல. இருந்தாலும் யாரும் செய்கிறதில்லை. அதே டியூப் தான் அப்படியே வந்து மூலவருக்கு வந்துட்டு அங்கே வந்து நிற்கிது. அந்த குழாயில் தண்ணி தான் இங்கே கால் அலம்புறோம். அந்த தண்ணி அங்கே வந்துட்டு கோயிலுக்கு தீர்த்தமாக மாறுது. சேம் லாஜிக்கு தான். அதனால் பூக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மனிதன் எதுக்கு பயன்படுத்துகிறோம், கடவுளுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம். பெண்கள் பூவை பயன்படுத்துறது எதுக்குனாக்கா, பொதுவாகவே பெண்கள் வந்துட்டு பூவை நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது மற்ற இடத்துக்கெல்லாம் பெண்கள் பயன்படுத்திட்டு போகிறது அது விட்டுருங்க. ஆனால் கோயிலுக்கு போகும்போது பூக்கள் வைக்காமல் யார் கோயிலுக்கு போகக்கூடாது? பெண்கள். அதுதான் இதில் சப்ஜெக்டே. பெண்கள் பூவை வைக்கும் போகும்போது
மற்ற இடத்துக்கெல்லாம் போகும்போது வைக்கலைனாலும் பரவாயில்ல, அது அவங்க விருப்பம், வச்சாலும் பரவாயில்ல, அதுவும் அவங்க விருப்பம் தான். கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா பூ வைக்காமல் கோயிலுக்கே போகக்கூடாது. இப்போ கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் பூ வச்சுட்டு போகிறதுனால என்ன மாதிரி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சார்? அதுதான் கோவிலுக்கு ஏன் அப்படி அங்கே மட்டும் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு போகும்போது, கடவுளுக்கு பூ படைக்கிறாங்க, பெண்களும் பூ படைச்சிட்டு போகும்போது நீங்கள் போகிறதே கோயிலுக்கு எதுக்குனாக்கா, கோயிலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கோயிலில் கிடைக்கக்கூடிய வைப்பு, அந்த வைப்ரேஷன்கள், உங்களுக்கு தேவையில்லாத வைப்பெல்லாம் வந்துட்டு உங்கள் பூ மூலயமா தான் வெளியே போகும். நீங்கள் நினைக்கிறது வாயில் பேசுவீங்க, மனசில் இருந்து வாயில் சொல்கிறீங்க, வாயில் இருந்தது வெளியே போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க, அது பூ மூலிமா தான் வெளியே ஏறும். வாயில் சொல்கிறது தான் வெளியே ஏற்றணுமே, மனசுலேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது, மனசுக்குள்ளேருந்து பூவில் போய் நிற்கும். அதனால தான் பூவை வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்க காலம்பரம் வைக்கிறது சாயந்தரக்குள்ளே வாடி போயிடுதுன்னு நினைக்கிறீங்க. வாடலை, உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது பூ மூலயமா வெளியே வந்துட்டு, சில பேர் வச்சிங்கன்னா பூவெலாம் வச்சிங்கன்னா வித்தின் 1 or 2 ஹவர்ஸில் பூ வாடிடும். பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, இப்போ வச்சு இனிமேல் பாருங்கள், சில பேருக்கு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கும், சில பேருக்கு நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்படின்னாக்கா உங்கள் மனசில் எப்படி விஷயங்கள் ஓடுதோ இந்த ஓட்டங்கள் எல்லாம் அது பூ மூலயமா தான் வெளியே ஏறும். வச்சது அப்படியே இருக்குனாக்கா பெருசாக மனசு வந்து ஓப்பன் ஆர்ட்டு, பெருசாக ஒன்றும் இது இல்லைன்னு அர்த்தம். அந்த இது அப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது நீங்கள் மனசில் நினச்சதை வாயில் கேட்கலாம், அது பூ மூலயமா வெளியேறும். கோயில்லையும் வந்துட்டு பூ மூலயமா தான் அந்த விஷயங்கள் பாஸ் ஆகும், திருப்பி உங்கள் பூ மூலயமா தான் வந்துட்டு பூவில் தான் கனெக்ட் ஆகும். அப்படியே வீட்டுக்கு வரீங்க, இந்த பூவினுடைய ப்ராசஸ் எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடிக்குது, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடிக்குது பாருங்க. வீட்டுக்கு வரும்போது நல்ல வைப்போடு வருவீங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடே வந்துட்டு ஆன்மீகம் நிறைஞ்சிருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனெக்டிவிட்டி கிடைக்காது. அதனால தான் அவங்க கோயிலுக்கு போனதுக்கு உண்டான, சில பேர் கோயிலுக்குன்னு போகும்போதுன்னு நினைப்பாங்க, போக விடாது. சில பேருக்கு கோயிலுக்கு போயும் ஒரு சந்தோஷம் பண்ணிட்டு வரணும்னு நினைப்பாங்க, அங்கே கனெக்டிவிட்டி கிடைக்கலன்னு அர்த்தம். அது பாஸ் ஆகி சில இதெல்லாம் நல்லது வந்துருச்சுன்றதுன்னா சந்தோஷம். கனெக்டிவிட்டியே இல்லாமல், கனெக்டே ஆகாமல் இவங்களுக்கு எந்த விஷயங்களும் உள்ளே கிடைக்காம வரும்போது அந்த 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 ப்ராசஸ் உள்ளே நடக்குது இல்லைங்களா. இந்த ப்ராசஸ் சரியாக நடக்காத பட்சத்தில் தான் சில பேருக்கு கோயிலுக்கும் போய் பிரச்சனையோடு வராங்க, சில பேர் கோயிலுக்கும் போய் சந்தோஷம் இல்லாமல் வராங்க, சில பேர் கோயிலுக்கும் போய் பிரயோஜனம் இல்லாமல் வராங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறது இதுக்கு தான். அப்போ உடனே இப்போ திருப்பி அடுத்த கேள்வி என்ன வந்துட்டு, அப்போ ஆம்பளைங்க எதை வச்சு கேட்டுறாங்க, இப்போ வந்து பெண்களுக்கு மட்டும் பாசிட்டிவிட்டி கிடைச்சா போதுமா, ஆண்களுக்கு கிடைக்க வேண்டாமா? அதான் சில வந்து ப்ராசஸ் வந்து த்ரூ ஒரு சேனல், ஆண்களுக்கு வந்துட்டு அந்த சேனல் இல்லை, டைரக்ட் டு டைரக்ட் தான். இறைவன்கிட்டே நாங்கள் டைரக்ட், அது அப்படி தான் கனெக்ட் ஆகுது அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போது ஒரு பூ மூலிமா நடக்கிற ப்ராசஸ் ஆண்களுக்கு பூ மூலிமா இல்லைன்னும் போது, அப்போ இவங்க இன்னும் நிறைய ஆத்மாத்மாவாக செஞ்சுக்கிறணும். அங்கே போய் நின்றுட்டாக்க அதை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. ஊரில் இருக்கிற கதையெல்லாம் பேசிட்டு போய் கோயிலுக்குள்ளே உட்காந்து அந்த கதையை பேசினா நீங்கள் சும்மா போயிட்டு வரீங்க. அங்கே போயிட்டு உங்கள் டைம் பாஸுக்கு பூங்கா பார்க்கு போயிட்டு வந்ததுக்கு இது அது சமம், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது போகும்போது அப்படியே நீங்கள் நிற்கும் போது அப்படியே வந்து அவர் நிற்கணும் முன்னாடி, உங்கள் மனசை அப்படியே கொண்டு வந்துட்டுன்னா லைத்து போகும்போது உங்கள் கனெக்டிவிட்டி ஈஸியாக கனெக்ட் ஆகிடும், உங்கள் பிரச்சனை ஈஸியாக அவர்களோட மூலியமாக முடிஞ்சிடும். அதுதான் ஆண்களுக்கு. பெண்களுக்கு அதான் சேனல், வேறு எதுலாம் தேட வேண்டாம். பூக்கள் வந்து பெண்கள் வைக்கிறதுக்கும் அதை மனுஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் கடவுளுக்கு வைக்கிறதுக்கும் எப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது பாருங்கள். பூ வந்துட்டு அவ்வளோ சாதாரணம். ஏன்னா பூக்கு ஒரு கதையே இருக்குது. ஒரு முறை வந்து இந்த தாளம்பூ இருக்குது. ஆமாம், இந்த தாளம்பூ வந்துட்டு சிவனுக்கு உண்மையிலே பிடிச்ச பூ எதுனாக்கா தாளம்பூ தான். அவருக்கு தாளம்பூன்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு முறை தாளம்பூ வந்து என்ன பண்ணிருச்சு, அது சிவன்கிட்ட இருக்குது. சிவன் வந்து கேட்குறாங்க, இவங்க யாரும் பிரம்மனும் விஷ்ணுவும் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் உங்கள் இந்த ரூபத்தில் இருக்கிறீங்க, எங்களை மாதிரி வந்து நேர் ரூபத்தில் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இல்லைன்னா அக்னி நான் காமிச்சா யாராலையும் பார்க்க முடியாது, நீங்கள் பார்க்கலாம், மக்களுக்கு பார்க்க முடியாது, அக்னி பிளம்பாக இருப்பேன், வேண்டாம், அதனால் நான் யாருக்குமே என் முகம் காட்டலை. நான் இல்லையே, நீங்கள் இந்த முகத்தை, நீங்கள் இருக்கிறத என் முகத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்றார். இல்லை, நீங்கள் உங்கள் முகத்தை வந்துட்டு நான் பார்த்ததா வந்து உங்கள் கூடயே உங்கள் மேலேயே இருக்கிற தாளம்பூ சொல்லிச்சே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சிவன் இல்லை, பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்லை. இல்லை, உங்கள் கூடயே இருக்குமே தாளம்பூ, அது தான் சொல்லிச்சு
அவர் சொன்னது நாங்கள் எங்கிட்ட தான் யார் உங்களுக்கு சொன்னா, நம்ம என் முகத்தை பார்த்தோன்னு சொன்னது யார்? தாளம்பூ சொன்னேன். வாய்ப்பில்லைன்றார் சிவபெருமான். இல்லை சாலம்பூ தான் சொல்லிச்சு, நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு உடனே தாளம்பூ கூப்பிட்றாரு, இங்கே வான்னு சொல்கிறாரு. நீ பார்த்தியா? இல்லை நான் பார்க்கல, சும்மா சொல்லிட்டேன், பொய் சொல்லிட்டேன். நீ என்னைக்கு என் கூட இருந்து பொய் சொன்னியோ, இனிமே இந்த தாளம்பூ நீ யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத இடத்துல போய் நீ இருப்பப்போ, நீ போ தூக்கி ஒன்று குப்பையில் தான் நீ லாக்கின்னு சொல்லிட்டு, அதனால தாளம்பூ யாருமே யூஸ் பண்ணல. ஆனால் உண்மையிலே தாளம்பூ யாருக்கு பிடிக்கும்னா சிவனுக்கு பிடிச்ச ஒரு பூ ஆரம்ப காலத்தில். இப்படி ஒரு கதை இருக்குல்ல சார், சிவனுடைய அடிமுடி காண்றதுக்காக வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்துட்டு போனதாகவும், போகிற வழியில் வந்துட்டு தாளம்பூ அவருடைய கூந்தல்லேருந்து கீழே விழுகும் பொழுது அந்த பூவை எடுத்துக்கிட்டு நான் வந்து சிவபெருமானுடைய முடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தெய்வங்கள், ஆமாம் ஏதோ ஒரு தெய்வம் சொன்னதாகவும் இப்படியும் ஒரு கதை இருக்கு இல்லையா? இல்லை, அந்த கதை தான். அந்த கதையை நான் ஷார்ட் அவுட் பண்ணி தான் சொன்னேன். அதான் கதை. அடிமுடியை பார்க்கறது, அதே நேரத்தில் அடிமுடியை மட்டும் சொல்லலை, அடிமுடி அது அவர் ஒரு உருவம், அவர் உருவத்தையும் அடிமுடியை பார்த்தது கதை. அது விஷ்ணுவும் பிரம்மனும் தான், அவங்களுடைய இதுதான். இப்போதைக்கு இந்த பூ மட்டும் வேணும்போது நான் பூவை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த கதை ஆன்மீகத்துக்கு வரும்போது அது தேவைப்பட்டுச்சு. அடிமுடி அண்டு அவர் முகம், இது நான் முகத்தை பார்த்தது மட்டும் சொல்லிட்டேன். அடிமுடிக்கு போகல, அடிமுடி மட்டும் ஃபுல்லாக அது கதை, அந்த கதை வந்துடும்ட்டுக்காக. அதனால தாளம்பூவே அவர் இனி நீ தாழம்பூவை சிவபெருமான்னு ஒதுக்கிட்டார். அது ஓகே சார். இப்போ வந்து பெண்கள்லாம் பூ வச்சுட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கோவிலுக்குள்ளேருந்து கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கடத்தி கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த பூக்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது? அதான் மனம் உள்ள பூ எதெல்லாம் மல்லிகைப்பூ வச்சுக்கிறலாம். ஆனால் கனகாம்பரம் யூஸ் கிடையாது. ஏன்னா அது ஒரு சின்ன ஸ்மெல் கூட இருக்குது. அதனால பாருங்கள், யாருமே கனகாம்பரம் பூ வைக்க மாட்டாங்க. இல்லை, நான் ஒரே ஒரு பெண்ணை பார்த்தா வைக்கக்கூடாது. அது எதிர்மறையான வேலை செய்யும், எதிர்மறையான சிந்தனையாக இருக்கும். கனகாம்பர பூக்கு எதிர்மறை சிந்தனைகள் உண்டு, எதிர்மறை சிந்தனை உண்டு. அதனால் அதை பாவி நம்ம அம்மாக்கள் காலத்துலலாம் திருமணத்திலே கூட வெள்ளையாக இருக்கிற பூ ஏன் சுற்றணும், அங்கே ஒரு கனகாம்பரம் வச்சா தான் அது வந்து மங்களகரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில விஷயங்கள் வந்து தெரியாமல் செய்கிற விஷயங்கள் தான். இதை நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தொட மாட்டாங்க. ஏன் அதுக்கப்புறம் இப்போ கனகாமரங்கிறது எங்கேயும் இல்லை, அது நாளையோட அது இதாகி போயிடுச்சு இல்லை. அது அப்போ அதுக்கு ஒரு சக்தி இருந்துன்னா அது வெளியே வந்திருப்பார்ல, வந்து அவர் தான் முதன்மையாக இருந்திருப்பார்ல. அதனால் பூக்கள் வந்துட்டு எல்லா பூவும் வைக்கலாங்கிறதையும் தாண்டி வாசனை உள்ள பூக்கள் எதெல்லாவும் அதை பயன்படுத்தலாம். அதிகமாக மல்லிகைப்பூ, முல்லை, ஜாதி, இதுதான் வாசனை இருக்க போகுது. இதை தாண்டி வேறு என்ன? ரோஸுக்கும் இருக்கும். இவ்வளோதான், வேறு எதுவும் நம்ம வைக்கிறதுக்கு இல்லை. கடவுளுக்கு நீங்கள் படைக்கும் போதும் வாசனை உள்ளது தான் படைக்கணும். படைச்சிங்கன்னா தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த செண்பகப்பூ, மஞ்சள் நிறம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த செண்பகப்பூ வந்து பயங்கரமான வாசனை இருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த பூக்கள் வந்து தலையில் வந்து ஒரு சின்ன பின் போட்டு கொடுத்து வச்சுக்கிறதும் உண்டு, தெய்வத்துக்கு படைக்கிறதும் உண்டு. இந்த ரெண்டு பேருக்குமே இதை எடுத்துக்கிறாங்கன்றப்போ எந்த இறைவனுக்கு படைக்கிறதா இல்லை மனுஷங்க வந்து அணிஞ்சுக்கிறதா எது சிறப்பானதாக இருக்கும் சார் செண்பகப்பூ பொறுத்த வரைக்கும்? அதாவது சில விஷயங்களை சொல்லாமல் நாங்கள் பேசும்போது ஃபில்டர் பண்ணுறது, நீங்கள் அதை தாண்டி அதையும் சொல்லணும்னு சொல்ல வரீங்க. சரி, அந்த சீக்கிரட்டை சொல்லிடுறேன். வாசனைங்கிறது மல்லிகைப்பூங்கிறது சொல்லிட்டோம். மல்லிகைப்பூ, முல்லை இதெல்லாம் சொல்லிட்டு, ஜாதி பூ இதெல்லாம் சொல்லிட்டோம். சில பூ வந்து வாசனை, நீங்கள் சொன்ன செண்பகப்பூ நமக்கு வாசனை தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் அந்த வாசனை தெரியும். பாரிஜாதம் நமக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். பவளமல்லி மனுஷனுக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். நாகபூஷணம் மல்லி பூ நாக மாதிரியே இருக்கும். நாகலிங்க பூ வாசனை நமக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். அதனால தான் அதுக்கு இறைவனுக்கு உண்டான பூ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வில்வயனம் ஒன்றும் வாசனை இருக்காது, ஆனால் இறைவனுக்கு வாசனை இருக்கும். அதனால் நமக்கோட வாசனை உள்ளது எதுக்குனாக்கா அந்த ப்ராசஸ். அதனால தான் மல்லிகைப்பூ சொன்னேன். இந்த வாசனை நாம் வைக்கணும், அங்கேயே இருக்குது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். செண்பகம் கடவுளுக்கு, இப்போ நான் சொன்னதெல்லாம் கடவுளுக்கு வந்து தான் நமக்கு வாசனை தெரியாது, ஆனால் அதெல்லாம் வாசனைக்கு உண்டானது, இறைவனுக்கு தான் தெரியும். இதுதான் சீக்ரெட். கண்டிப்பாக சார். ஏன்னா செவ்வரளி பூக்கள் வந்து இறைவனுக்கு ரொம்ப பிரியமாக வந்து படைக்கிறது உண்டு. ஆனால் அந்த செவ்வரளி சில கோயில்களில் பிரசாதமாக கொடுப்பாங்க நமக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய பூக்கள் நம்ம தலையில் வச்சுக்கலாமா சார்? இல்லை, பொதுவாக வந்துட்டு இந்த அரளிப்பூ இதெல்லாம் வந்துட்டு சிவனுக்கு உகந்த பூ. அதெல்லாம் நீங்கள் தலையில் வைக்கிறத விட வீட்டில் கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. அடுத்து வந்துட்டு பூ வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுனாக்கா வாங்கிட்டு அவங்க பிஸ்னஸ் ட்ராயரில் போட்டுருங்க.
பொதுவாக வந்து கோயிலில் பூக்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஆமாம். திருப்பி உங்கள் பூஜை ரூமில் வைக்கக்கூடாது நீங்கள். பிரசாதமாக நமக்கு திருப்பி தரக்கூடிய அது பூக்கள் நாம பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா ஒன்ஸ் அங்கே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு, திருப்பி வீட்டுக்கு வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு அதை அங்கே வச்சுக்கிட்டு அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த அரளிப்பூவை மட்டும் அப்படி பயன்படுத்தலாம். அரளிப்பூ அப்படி பயன்படுத்த சொல்லலை. உங்கள் பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸில் போடுறவங்க இல்லை பீரோவில் இருந்து கேஷ் பாக்ஸில் போட சொல்லுங்க. பெண்கள் கூட அதை வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு உண்டான பூ, இறைவனுக்கு உண்டான பூ. நமக்கு இறைவனுக்கு சாத்துறது நமக்கும் படைச்சி நம்மளும் பாவிச்சிக்கலாம் அப்படின்னாக்கா மல்லிகைப்பூ, முதல்ல சொன்ன மாதிரி மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பூ தான். மீதி எல்லாம் ஃபுல் ரைட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு பூக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெறுமனே பூக்கள் தானே அப்படின்னு இல்லாமல் இறைவனுக்கு எது இஷ்டமான பூ, இறைவனுக்கு எதை நம்ம கொடுக்கணும், நம்ம எதை எடுத்துக்கணும், அப்படி எதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய பூக்களாக இருக்கோ அது மூலமாக நமக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜி கடத்தப்படும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.